ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே விசேஷித்த இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாராகவே நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது என்னை காண்கிற தேவன். ஆமென். சேர்ந்து பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் என்று சொல்லி பாடுவோமா? சேர்ந்து சொல்லுங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. எங்கக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுவோம்.
அடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஓஹோ ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் ஓ என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. Amen Lord, hallelujah. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பரம எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. எருசலேமே ஒளித்தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமா சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் குடி புகுந்தே, சீயோன் மாலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நீளடி சீரம் புகுந்தே, நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சேர்ந்து ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மீண்டும் ஆமென் அல்லேலூயா,
எருசலேமே, ஆகாயின் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரம எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஓ ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் பாடல் விடுதலையோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டோடைய நாமத்தை எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனைக்குரிய தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் ராஜனே, என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் ராஜனே, என்னை வழி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதில்களை நொறுக்குமே. யோசுவாவின் மாதில்களை நொறுக்குமே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதில்களை நொறுக்குவே. யோசுவாவின் ராஜனே, எங்கள் மாதில்களை நொறுக்குமே. உமது அன்பின் கரங்களை
ஆராதனை செய்கிறோம். ராஜாதிராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதிராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ஓ நான் கண்டேனே. நான் கண்டேனே. நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறபடியினால் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரினோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை என்று சொல்லி கரங்களை தட்டி விடுதலையோடு சொல்ல போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் எனக்கில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்யும் பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தரும் பயம் இல்லையே. பயம் இல்லையே. ஓ நமக்காக யுத்தம் செய்யும் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமா எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்லுங்க, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. ஓ நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் எனக்கில்லையே. விடுதலையோடு கரங்களை தட்டி என்னை நடத்துகிற ஆண்டவர், எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், பயம் இல்லையே. நம்ம அப்படி முழு இருதயத்தோடு முழு பலத்தோட தேவனை ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஒரு மனமாய் அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் நினைத்திருக்கிறார். ஆரோனின் குடும்பத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்.
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவனா அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவனா அது உலகே அறியும். உதவாத எண்ணில் நீருறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீருறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. இங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். தேவ பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். சொல்லுவோம். உடைந்த பாத்திரமாயிருந்த என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறீரே. இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீருறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீருறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா இசையா மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா ஓ தேவகுமாரா தேவகுமாரா. கர்த்தர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய உள்ள கையிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஒருபோது மறப்பதில்லை.
தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அவர் ஒருபோது நம்மை மறப்பதில்லை. உலகம் நம்மை மறந்ததோ, நம்மை சார்ந்தவர்கள் நம்மை எதிர்பார்த்தது ஒருவேளை மறந்ததோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில விரும்புகிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே முழு இருதயத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கு முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கு முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. ஓ உமக்கே ஆராதனை உயிருள்ள. சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே உமக்கே ஆராதனை ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஓ அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. உமக்கே ஆராதனை. விடுதலையோடு கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசையா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஓ ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே, ஓ மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ,
எதையெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அவர் இருக்கும் பொழுது, உங்களோடு அவர் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியம் வாய்க்கலையா? எல்லாமே எதிராக இருக்கா? எல்லாமே உங்களுக்கு வாழ்விலே நீங்கள் நினைத்தது போல, எதிர்பார்த்தது போல இல்லாமல் இருக்கிறதா? இயேசு வந்தால் எல்லாம் நடக்கும். இன்றைக்கு நடக்காதவைகளையும் நடக்க செய்வாராக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுவாராக, ஒன்றும் இல்லாததில் இருந்து ஒன்றை உருவாக்குவாராக. ஒரு அற்புதமான காரியத்தை இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த நாளிலே இறங்கி வாருமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அதன் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18:1. இஸ்ரவேல் புத்திரரின் ஆமென். தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்ல அருமையான ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிறார். தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு போகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை அவர்கள் அனுபவிப்பதற்கு அவர்கள் வனாந்தரத்தில் நடத்தப்படுகிறார்கள். எத்தனையோ பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்து கடந்து போகிறார்கள். அந்த தேசத்தை சுதந்திரமாக்கி கொள்ள முடியுமா என்கிற கேள்விகள் பல நேரங்கள் அவர்களுக்கு எழுந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேசம் அவர்கள் வசமாய் மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கமாக திருப்பப்படும், அது உன் வசமாக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படுகிற நன்மைகளை யாரோ ஒருவர் அனுபவிக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் பிரயாசப்படுகிற நன்மைகளை இன்னொருவர் அனுபவித்து கொண்டிருப்பதை தேவன் விரும்பவில்லை. நம்முடைய பிரயாசத்தின் பலன்களை நம்ம பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறது போல தேவனும் அப்படித்தான் விரும்புகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ சாப்பிடுவாய். உன்னுடைய பலன்களை நீ அனுபவிக்கணும். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் பலன்களை சம்பந்தமில்லாமல் யாரோ ஒருவர் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம பாடுபடுகிறோம், நம்ம வேலை செய்கிறோம், வருமானங்கள் வருகிறது. ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு நபர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கமாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் படுகிற பிரயாசத்தின் பலன்கள் யாரோ ஒருவருடைய கையில் அல்ல, அது உன் வசமாக அது திருப்பப்படும். ஆமென். நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை யாரோ ஒருவருடைய கையில் அல்ல, அது உங்கள் வசமாக்கப்படும். தேசம் அவர்கள் வசமாக மாறிற்று. வாக்குத்தத்தங்கள் நமது வசமாக்கப்பட போகிறது. ஏனென்றால் நமக்கு தான் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நமக்குத்தான் தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது யாருக்கோ கொடுக்கப்படவில்லை, அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருக்கு பிரியமா நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாகும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு தீர்க்கமாய் சொல்லுகிறார், உன் வசமாக்கப்பட போகிறது உன் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யாரோ ஒருவர் அனுபவிக்கிறத உணரலாம்.
இல்லை உங்கள் கையை விட்டு போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். இது எனக்குரியது அல்லவா, இதை நான் அல்லவா அனுபவிக்க வேண்டும், இதை அனுபவிக்க முடியாதபடி போராட்டங்களை நான் சந்திக்கிறேனே என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், ஒருவேளை அது தூரத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் சமீபத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உன் பக்கமாய் திருப்ப நான் விரும்புகிறேன். உங்க பக்கம் திரும்புங்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தொடர்ந்து ஆண்டவர் எதை உங்கள் வசமாக கொண்டு வரப்போகிறார், எது உங்கள் வசமாக்கப்பட போகிறது என்று ஒரு 3 காரியங்களை நான் தொடர்ந்து வேதத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். எடுத்து வாசியுங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது தன் வசமாக்கி கொண்டான், இல்லாவிட்டால் திருப்பி கொண்டான். ஆமென். தாவீது ஒரு தேவனுடைய மனுஷன். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். தாவீதின் மேலே கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் இருந்தது. எல்லாரை பார்க்கிலும் தாவீதின் மேல் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக வெளிப்பட்டது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். முதல்ல இருந்து படிச்சீங்கன்னா, தாவீது சிக்லாக்கு வருவதற்கு முன்பதாக அமலேக்கியர்கள் வந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதினுடைய ஆசீர்வாதம், தாவீது அனுபவித்து கொண்டிருக்கிற நன்மைகள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டது. எங்கே? சத்துருக்களின் கையிலே சிறைபிடிக்கப்பட்டு விட்டது. இந்த செய்தி அவன் கேள்விப்படுகிறான். அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் அழுகிறான், துக்கிக்கிறான். ஐயோ, நான் இல்லாத நேரத்தில் இந்த சத்துருக்கள் எனக்குரிய நன்மைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே, கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளையடித்து போன பொருட்கள், ஸ்தோத்திரம், நபர்களை எல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறான். அழுது அழுது பார்க்கிறான். பாருங்கள், பலன் குறைகிற வரைக்கும் அழுது பார்க்கிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, இப்படி பார்த்துட்டு அமைதியாக உட்கார முடியாது, நான் என்ன செய்யணும்னு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பின்தொடர்ந்து போ, அது உன் வசமாக்கப்படும். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இப்போ அவன் என்ன செய்ய வேணும்? சத்துருக்களோட யுத்தம் செய்து அதை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும். எதிரிகள் ஒரு பக்கம் பலவான்களாய் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். அந்த சத்துருக்களோட யுத்தம் பண்ண வேண்டும். ஏற்கனவே இந்த தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் 600 பேர் என்று எழுதியிருக்கிறது. 600 பேர் தாவீதோடு கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவங்களில் இந்த 600 பேர் எப்படிப்பட்டவங்கள்? நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், இப்படிப்பட்ட கேஸுகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. யாரோட? தாவீதோட. இந்த ஆட்களுக்கெல்லாம் தாவீது தலைவனாக இருந்தாராம். இப்போ தாவீது சொல்கிறாரு இந்த 600 பேரை பார்த்து, இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம், சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவோம். சிறைப்பிடித்து கொண்டு போனதை திருப்ப வேண்டும், கொள்ளையடித்து கொண்டு போனதை திருப்ப வேண்டும். அப்போ நம்ம சும்மா இருந்தால் கதை நடக்காது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பின்தொடர் என்று நம்ம யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறார். போகிறாங்க. 600 பேர் சேர்ந்து யுத்தம் செய்கிறதுக்கு போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நதி அண்டையில் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, பேசேர் என்கிற ஒரு நதி, அந்த நதிக்கு பக்கத்தில் வந்த உடனே அதை கடந்து போக எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? நின்று போனார்கள். ஏனென்றால் அவர்கள் விடாய்த்து போனார்கள், சோர்ந்து போனார்கள். எங்களால் முடியாது, இனிமே உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க. இப்போ எத்தனை பேர் போகிறாங்க? கிட்டத்தட்ட 400 பேர் போகிறாங்க. 200 பேர் நின்று விட்டார்கள்.
எங்களால் முடியாது, வர முடியாது அப்படின்னு விடாய்த்து போனார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அவர்களுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் சோர்ந்து போயிட்டோன்னு. 600 பேர் வந்ததில் 200 கலந்துட்டு இப்போ 400 பேர் இருக்காங்க. இப்போ பாருங்க, இவர்கள் போய் சத்துருக்களோட யுத்தம் செய்து இன்றைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய நன்மைகளை சத்துருக்கள் சிறைபிடித்து வைத்திருப்பார்களே, ஆனால் சத்துருக்களுடைய பிடியிலே இருக்குமானால் அதற்குத்தான் யுத்தம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. யுத்தம் செய்து அதை நம்மசமாக்க போகிறோம். சில ஆசீர்வாதத்தை, சில நன்மையை சத்துரு கொள்ளையாடி கொண்டு போய்விட்டானா, சத்துரு சில நன்மைகளை திருடி கொண்டு போய்விட்டானா, அது கிடைக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சத்துருகளுக்கு எதிராக யுத்தம் செய்து, வசனம் சொல்லுகிறது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. ஒன்று, சத்துருக்களின் பிடியில் இருப்பது உன் வசமாக்கப்படும். சத்துருக்களின் பிடியில் இருப்பது உன் பக்கமாய் திருப்பப்படும். யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கேயோ திருப்பப்பட்டுட்டா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டானா, நீங்கள் அனுபவிக்க வேண்டியது உங்கள் கையில் இல்லை, அவன் கையில் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை திரும்ப உன் கையிலே கொடுப்பேன். சத்துருவின் பிடியிலே இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்கள் வசமாய் திருப்பப்படும். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிற சில நன்மையை உங்க பக்கமாய் திருப்ப போறாராம். நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. இந்த வருஷத்தினுடைய இனிமேல் இருக்கிற 4 மாதங்களும் உங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதங்களாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விசேஷித்த நாட்களாக இருக்கும். கடந்த நாட்களை போல இல்லை. இனி வரும் காலங்கள், இனி வரும் நாட்கள் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்கிற நாட்களாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற விரும்புகிறார். சத்துருவின் பிடியிலே இருப்பது உன் பக்கமாய் திரும்பும், உன் பக்கமாய் ஆமென் திரும்பும். இரண்டாவது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ அப்படின்னு அடுத்த வசனம் எழுதியிருக்கோம். அல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகள். ஆமென். இரண்டாவது, எது உங்கள் வசமாய் திருப்பப்படும் என்றால், உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டது உன் வசமாகும். முதலாவது சொன்னேன், சத்துருவின் பிடியில் இருக்கிறதை ஆண்டவர் திருப்பி உன் வசமாக்கி கொடுப்பார். இரண்டாவது சொல்லுகிறேன், உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறது உங்கள் வசமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆமென் தற்செயலாய் செய்கிறவர் அல்ல. நமக்கு நடக்கிற, நம்ம பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஆசீர்வாதமும் திடீர்னு வந்துச்சு அப்படின்னு நமக்கு தோன்றலாம். ஆனால் ஏற்கனவே கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த, நம்ம பல நேரங்களில் அதை அறியாதவர்களாயிருக்கிறோம். இது நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டது என்கிற உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கலாம், அதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நன்றை கவனியுங்கள். தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். 23ஆம் சங்கீதத்திலே படிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. எப்போ இந்த தாவீதை ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் முன் குறித்தாரோ, அப்பவுமே அவருக்கு தெரியும் அவனுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்புவார்கள் என்று.
அவனை அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், மனுஷ காய்மாகரங்கள் வரும், எதிரான சூழ்நிலைகள் எழும்பும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஏற்கனவே இவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர். மொர்தெகாயை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். பணிவிடை செய்கிறவன், ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறவன், ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறவன், அவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவன், ஆண்டவருக்குடைய காரியத்தில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறவன், எதையும் அவன் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டான். அவனுடைய பார்வை, அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை எல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமாக வாழணும், அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவர் சொன்னதை செய்யணும், உலகத்தில் என்ன வந்தாலும் அவரை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் பாருங்க, அந்த தேவ மனுஷனுக்கு ஸ்தோத்திரம், ஒரு உயர்வை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகம் அவனை அற்பமாக நினைக்குது, அநேகர் அவன் அற்பமாக பேசுகிறாங்க. இவன் பணிவிடை செய்கிறவன் தானே, இவன் வாசலிலே காவலாளி தானே, இவன் உட்கார்ந்திருக்கிறவன் தானே என்று அற்பமாய் நினைக்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த நேரத்திலெல்லாம் உலகம் நம்மை அற்பமாய் நினைக்கிறதோ அப்பொழுது தேவன் நம்மை உயர்வாய் நினைக்கிறார். ஆமென். மனுஷனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. பல நேரத்தில் இந்த உலகம் நம்மளை அற்பமாக பேசுது. இவன் தானே, இவங்க தானே, இவங்களுக்கு என்ன இருக்குது, இவங்க குடும்பத்தில் என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன இவங்க பேக்ரவுண்டு என்ன, இவங்க பின்னணி என்ன அப்படின்னு உலகம் நினைக்குது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்காக நிற்கிற மனுஷனுக்காக தேவன் நிற்பார். தேவனுக்காக நிற்கிற மனுஷனுக்கு தேவன் எப்பொழுதுமே நிற்பார். அவர்களை விட்டு அவர் ஒரு நாள் விலகி போகிற தெய்வம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு ஸ்தோத்திரம், ஒரு உயர்வை, ஒரு கனத்தை, ஒரு மேன்மையை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். ஆமான், இவனுக்கு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோ இவனுக்கு உயர்வை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். பல நேரங்களிலே சத்துரு நினைக்கிறபடி அனுமதிக்க கர்த்தர் விடமாட்டார். சத்துரு நினைக்கிறபடி நமக்கு நடக்க அவர் விடமாட்டார். அவங்க நினைக்கலாம், இவன் அழிந்து போவான், இவன் பேர் அழிந்து போகும், இவன் ஒன்று இல்லாமல் போயிடுவான், இந்த குடும்பம் ஊரை விட்டு ஓடிடும், இனிமேல் இவங்க இந்த பக்கம் தலை காட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான், இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டு. இது அவனுடைய திட்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் முடிஞ்சுதுன்னு சொல்கிறான்னா நான் உனக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. உன் காரியத்தில் உனக்கு எதிராய் சத்துரு போராடும் பொழுது அவன் கண்ணு முன்னாலே நான் உன் தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரத்தை நிரப்பி உன்னை மேன்மைப்படுத்த என்னாலே முடியும். ஆமென். அழிந்து போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று நினைக்கிற இடத்திலே தான் அந்த மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி தேவன் ஆயத்தமாக்கின ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உயர்வு ஆயத்தமாகி இருக்கிறது, ஒரு கனம் ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் ஜெபம் அற்பமாக எண்ணப்படுதா? நீங்கள் தேவனுக்காய் நிற்கிற காரியம் அற்பமாக எண்ணப்படுதா? தூக்கி எறிந்து விட்டார்களா? ஆகாதவர்களை புறக்கணிக்கப்பட்டு விட்டீர்களா? உலகத்தோடு சமுதாயத்தோடு ஒத்து வராத நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்களா? அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ விழுந்து போவாய் என்று நினைத்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி, ஆமென், ஒரு சேதமும் தேவ பிள்ளைகளுக்கு வராதபடி, ஆமென் சொல்லு. கர்த்தர் சிலருக்கு சில இடத்திலே ஒரு உயர்வை, ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு இடம் ஆயத்தமாக இருக்கு, உங்களுக்கு ஒரு வேலை ஆயத்தமாக இருக்கு, பிள்ளைகளின் நன்மையான காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க சுதந்திரிக்கிற சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கு. அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆயத்தமாக்கப்பட்டவைகள் உன்வசமாய் திரும்பும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, என்ன நடக்க போகுது? சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகலாம், சூழ்நிலைகளை பார்த்து தளர்ந்து போகலாம், இனிமே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கலாம். கர்த்தர் ஏற்கனவே உனக்குரியதை, உங்களுக்குரியதை, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தை
இப்ப தருவேன்னு சொல்லல, நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத உன் கையில நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதம் சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காய் காத்திருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற, நான் அதை உன் கரங்களிலே கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்டது உன் வசமாய் வரும். ஆமென். மூன்றாவது, எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தேசம் அவர்கள் வசமாயிற்று. வாக்குத்தத்தங்கள் உன் வசமாய் திருப்பப்படும். தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் பக்கமாக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். மூன்றாவது சொல்லுகிறேன், நீ காத்திருந்தது உன் வசமாய் திருப்பப்படும். ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். சாத்தியமற்ற நிலையிலே, சாத்தியமற்ற சூழ்நிலையிலே, ஏதுவல்லாதிருந்தும் நடப்பதற்கு வாய்ப்பில்லாதிருந்தும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வெளிப்படுது. வாக்குத்தத்தம் என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப அல்ல, சூழ்நிலைக்கு மாறாகவும் வெளிப்படும். ஆமென். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனால் தண்ணி காலையில் வந்திருக்கும். ஆமென். எப்படி மழை இல்லை, தோத்துரும், அதற்குரிய சூழ்நிலை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த காற்றும் இருக்காது, மழை வர்றதுக்கு எதுவும் இருக்காது, ஆனால் எதிர்பார்க்கிறபடி தண்ணி இருக்கும். வாய்க்கால தண்ணீரால் நிரப்புவேன். வாக்கு தத்தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப கொடுக்கிறவர் அல்ல. எப்பேற்பட்ட நிலையிலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் வெளிப்படும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, சாத்தியமற்ற நிலைமை. அவங்களே சொல்றாங்க, வயசாயிற்று, இவர் கிழமைங்கிறாரு, அந்த அம்மா கிழவிங்கிறது. கரெக்டு தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அப்படி இல்லை. கர்த்தருடைய பார்வையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் நினைக்கிறார். அப்போ முடியாதுன்னு சொல்கிறாங்க, நடப்பதற்கு ஏதுவல்ல, வாய்ப்பில்லைங்கிறாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், சந்ததியை தருவேன், பெருக பண்ணுவேன், ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு சந்ததி பெருகி இருக்கும், அப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இப்போ இந்த வாக்குத்தத்தம் கிடைத்த பிற்பாடு ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து விட்டது, நம்பிக்கை வந்து விட்டது. ஆனால் 25 ஆண்டுகள் காத்திருக்கிறான், 25 வருஷம் காத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். வேதம் கூட சொல்லுகிறது, நீண்ட நாட்கள் காத்திருப்பது ஆத்துமாவை என்ன செய்யுமா, இளைக்க பண்ணும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அதுக்கு அடுத்து சொல்றாரு, விரும்பினது வரும். ஆமென். விரும்பினது வருங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் காத்திருக்கும் பொழுது மனதில் ஒரு சோர்வு வந்துடுது. என்னடா இவ்வளோ வருஷம் காத்திருந்தோம் நடக்கலை, இவ்வளோ வருஷம் காத்திருந்தோம் ஒன்றுமே கிடைக்கல, இவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விரும்பினது ஒரு நாள் வரும். நீங்கள் ஜெபம் பண்ணது ஒரு நாள் வரும், நீங்கள் கேட்டுக்கொண்டது ஒரு நாள் வரும், நீங்கள் நம்புறது ஒரு நாள் வரும். அதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அவன் விசுவாசித்து தன் வசமாக்கி கொண்டான். வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தன் வசமாக்கி கொண்டான். தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிற ரோமரில் வாசிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் பலவீனனாய் இருக்கவில்லை, அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறீங்க? என்ன காரியத்திற்காய் ஜெபித்து சோர்ந்து போனீங்க? எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அழுது புலம்புறீங்க? நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன் ஆண்டவரே, இது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது ஆண்டவரே, ரொம்ப நாள் அந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நடக்கவே இல்லை ஆண்டவரே நினைக்கிறீங்களா? கர்த்தர் நல்ல வார்த்தையை இன்னைக்கு தீர்க்கமாக சொல்கிறாரு. இனி நீ காத்திருக்க வேண்டாம், நீ காத்திருந்தது உன் பக்கமாய் திருப்பப்படும். வாக்கு தத்தங்களை வசமாக்கி கொள்ள போறீங்க, உங்கள் பக்கமாக திருப்ப போகிறார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரனால் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல மாட்டார். ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே நிறைவேற்றுவார். தேவனுடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ள ஆண்டவர். மனிதர்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எதற்கு காத்திருக்கிறீங்க?
ஒரு வேலைக்கு காத்திருக்கிறீங்களா? ஒரு பொருளாதார காரியங்களுக்காய் காத்திருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிறீர்களா? சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க காத்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு செய்தி நீ எதிர்பார்க்கிறபடி வர வேண்டும், ஒரு நல்ல செய்தி எனக்கு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாய் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல செய்தி வராதா அப்படின்னு காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அதை உங்கள் பக்கமாய் திருப்பப்படுகிற நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆமென். நமக்கு உரியது நமக்கு தான், நமக்குரிய இடம் நமக்கு தான், நமக்குரிய வேலை நமக்கு தான், நமக்குரிய உயர்வு நமக்கு தான், நமக்குரிய ஆத்துமாக்கள் நமக்கு தான், நமக்குரிய மேன்மை எல்லாம் நமக்கு தான். அதை சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போக முடியாது. இன்னைக்கு சொல்லுகிறேன், அது நம்ம வசமாய் திருப்பப்பட போகிறது. ஆண்டவருடைய நாமத்தில் அது நடக்கும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். சத்துருவின் பிடியில் இருப்பது, அது உங்கள் இடமா இருக்கலாம், அது உங்கள் வஸ்துக்களாக இருக்கலாம், அது உங்களுக்குரிய வீடாக இருக்கலாம், அது உங்களுக்குரிய நன்மையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் சத்துரு சிறைபிடித்து கொண்டு போய்விட்டானா? ஒருவேளை உங்களுடைய பொருட்களாக இருக்கலாம், சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அது உன் வசமாக்கப்படும். அது யார் கைக்கும் போகாது, அது யார் கைக்கும் போகாது, அது உன் பக்கமாகவே வரும். சில ஆசீர்வாதத்தை உங்கள் பக்கமாக திருப்புறாரு ஆண்டவர், உங்கள் பக்கமாக திருப்புறாரு. சத்துருக்களின் பிடியில் இருப்பது உன் வசமாக்கப்படும். உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டது உன் வசமாக்கப்படும். நீ காத்திருந்தது உன் வசமாக்கப்படும். விரும்பினது வரப்போகிறது, விரும்பினது நடக்க போகிறது, விரும்பினது சம்பவிக்க போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு இருக்கும், நீ எதிர்பார்த்தபடியே காரியம் நடக்கும். உங்கள் வேலையில் இருக்கிற சில பிரச்சனைகள், உங்கள் தொழிலில் இருக்கிற சில பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உடைக்கப்படட்டும். அந்த கட்டுகளை நான் உடைக்கிறேன், அந்த போராட்டத்தை நான் உடைக்கிறேன். சுதந்திரிக்க முடியாதபடி போராடுகிற சத்துனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் யுத்தம் செய்து அவைகளை ஜெயிக்க போறீங்க, யுத்தம் செய்து ஜெயிக்க போறீங்க. சில ஆவிகளை துரத்த போறீங்க, சில ஆவிகளை விரட்ட போறீங்க. உன் பக்கமாய் திருப்பப்படுகிறது. வரும். இந்த மாதத்திலே சில நன்மை உன் வீட்டை தேடி வரும். நீ விரும்பினபடியே வரும். உன் மனதிலே நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், இப்படி ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, அப்படியே வரும். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே, ஒன்று மீனாய் போகாது, அது அப்படியே வரும். உன் பக்கமாய் திருப்பப்படும். நான் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன், ஆயத்தம் பண்ணின இடத்துல உட்கார வைப்பேன், ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்வேன். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவராய், கிருபை உள்ளவராய் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் சொல்லியிருக்கிற தீர்க்கமான வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு அது நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் எந்தெந்த நிலையில் இந்த இடத்துல வந்து ஜெபித்தார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு அது அப்படியே நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அதை சுதந்திரமாக கொள்ளட்டும். சில நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளட்டும். முடிக்கப்படாத சில காரியங்கள் சீக்கிரமாய் முடிக்கப்படட்டும். முடிவு இல்லாத சில காரியங்களுக்கு நல்ல முடிவுகளை சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வரும். இவர்கள் பக்கமாய் சில நன்மையை திருப்ப போறீங்க, இவர்கள் பக்கமாய் சில ஆசீர்வாதத்தை திருப்ப போறீங்க. ஆமென். இந்த பக்கமா ஊழியத்தின் பக்கமாய் ஆத்துமாக்களை திருப்ப போறீங்க. ஆத்மேன் சிறைபிடித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வர போகிறீர். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய நன்மைகளை எடுத்து அனுப்புகிறேன், உம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய சுதந்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். சுகமுள்ள வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சொல்லும்படி உம்முடைய பிள்ளைகள் பாட்டினால் தேவனை துதிக்கும்படி கர்த்தருக்கு பாடும் புது பாட்டை இவருடைய நாவிலே கொடுத்து இவர்களை மகிழ்ந்திருக்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
உன் வசமாக்கப்படும். கர்த்தர் சொன்னபடியே திருப்ப போகிறீர். தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.